எக்ஸ் தளம் நேற்று பெரிய அளவிலான இணைய தாக்குதலுக்கு ஆளானதை அதன் உரிமையாளர் ஈலான் மாஸ்க் உறுதிப்படுத்தியுள்ளார். கோளாறை சரி செய்ய முழு வீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். திங்கட்கிழமை காலை முதல் மலேசியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள், ஐரோப்பா, வட அமெரிக்காவைச் சேர்ந்த எக்ஸ் தள பயனர்களுக்கான சேவை தடைப்பட்ட நிலையில் அது குறித்து முதன்முறையாக அவர் கருத்துரைத்தார். எனினும் இது தன்னை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் நாச வேலை என அந்த உலக மகா கோடீஸ்வரர் கூறிக்கொண்டார். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தில் அரசாங்க செயல்திறனை மேம்படுத்தும் துறைக்கு தான் தலைமையேற்றதற்கு காட்டப்பட்ட எதிர்ப்பு, பிறகு தனது டெஸ்லா கார் தயாரிப்பு நிறுவனத்துடன் நடத்தப்பட்ட தாக்குதல்களை அடுத்து இப்போது எக்ஸ் தளம் குறிவைக்கப்பட்டுள்ளது என ஈலான் மாஸ்க் தெரிவித்தார். இது போன்ற தாக்குதல்களுக்கு பெரிய வளங்கள் தேவை. ஆக இது நிச்சயமாக ஏதாவது ஒரு வெளிநாட்டின் சதியாக இருக்கும் அல்லது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பெரிய கும்பல் இதன் பின்னாலிலிருந்து செயல்படக்கூடும் என எலான் மாஸ்க் குற்றம் சாட்டினார். இணைய தாக்குதலில் ஈடுபட்ட கணினிகள் யுக்ரைன் நாட்டின் டிஜிட்டல் முகவரியை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் உண்மையில் என்னதான் நடந்தது என்பது குறித்து எக்ஸ் ஆராய்ந்து வருவதாக அவர் சொன்னார். அக்குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான ஆதாரங்கள் எதனையும் அவர் முன்வைக்கவில்லை. எனவே உண்மையிலேயே அவர் குறிவைக்கப்படுகிறாரா அல்லது முன்பு ட்விட்டர் என அறியப்பட்ட எக்ஸ் தளத்தின் பணியாளர்களை பெருமளவில் அவர் வேலை நீக்கம் செய்ததற்கான பலனை இப்போது அனுபவிக்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது.